அனைவருக்கும் வணக்கம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த சர்க்கரை வியாதி வந்துடுது. அது வந்துட்டால் அவங்களே பார்த்துக்கிறதே கிடையாது. ஆமாம் வந்துச்சு, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அசால்ட்டாக விட்டுடுறாங்க. விட்டுட்டு தண்ணி அடிக்கிறது, என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்குதோ எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அதுக்கான சாப்பாடு சாப்பிட்றதில்ல, மருந்துகள் எடுக்கிறதில்ல, கம்முன்னு விட்டுடுறாங்க. இதனால் என்ன பிரச்சனைன்னா, அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னா உடனே கொஞ்ச நாளில் அது ரொம்ப அந்த முத்தி போய் பக்கவாதம் வந்துடும். அந்த ஸ்ட்ரோக்குன்றாங்கல்ல, அது வந்துடும். ஒரு கையும் ஒரு காலும் இழுத்துக்கும். ஒரு பக்கம் ஃபுல்லாகவே வேலை செய்யாது, ஒரு பக்கம் மட்டும்தான் வேலை செய்யும். இவங்க பாத்ரூம் போனாலும், ஏன் ஒன்றுக்கே இருக்க போனாலும் ஒருத்தவங்க கூட்டுன்னு தான் போயிடணும், கூட்டுன்னு தான் வரணும். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சர்க்கரை வியாதியால் காலில் வந்து காயம் வரும். காலில் தான் வரும் மெயினாக. காலில் வந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த காயம் ஆறவே ஆறாது. அது மட்டும் இல்லாமல் கட்டை விரல் எடுக்கணுன்னுவாங்க. கட்டை விரல் போச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற விரல் எடுக்கணுன்னுவாங்க. அது மாதிரி ஒரு விரலாக நீங்கள் வந்து அந்த சர்க்கரை வியாதிக்கு வந்து பறி கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னா உடனே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சாப்பாடு சாப்பிடுங்க. அதை பண்ணாமல் விட்டிங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. இது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன்.